அது அந்த அம்மா கேக்குது, ஆணோட பனியன் தெரியுதுனால நீ ஷால் போட்டு வரேன்னு கேக்குறாங்க. இவ்வளவு வியாபாரிகள் வந்து இந்த ட்ரெஸ் போடலாம் இங்க வரக்கூடாதுமா, இங்க வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இதுதான் ஆணுக்கு பால் உணர்வு தூண்டும்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மாறுபட்ட நீங்க வந்து அந்த செக்ஸுவாலஜி டாக்டர்களை கேட்டாலே அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. பெரிய ஊடகங்கள்லாம் வியாபாரிகள் லீவ் டீசிங்க. அவங்க அங்க போனதே ரீல்ஸ் எடுக்குதா, ரீல்ஸ் பண்ணதா. ஆமா, பூமார்க்கெட் ரீல்ஸ் எடுக்குது. அதுவும் அரைகுறை அதோட அது ஒருத்தன் கேட்பானா கேட்க மாட்டானா? அவ்வளோ டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குற உங்களால ஏன் மார்க்கெட்ல அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு போக முடியல? கேக்குறாங்களே, ஒரு பார்வை தப்பா இருக்கு. ஆணுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் பெண்ணிடம் இருக்கு. அதை நாங்க வெளியில காட்டுவோம். யூடியூப்ல எத்தனை பேர் ஆபாசமா வீடியோ போடுறாங்க, அதை அவங்களால தடுக்க முடியுதா? கணவன் மனைவி எத்தனை பேர் ஆபாச வீடியோக்கள் போடுறாங்க. அப்போ நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நான் அமெரிக்காவில் இருக்க மாதிரி தான் நான் இருப்பேன்னா அவன் 10 கல்யாணம் பண்ணிப்பான், அவங்களால 10 கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் கோவை பூ மார்க்கெட்ல ஒரு சம்பவம் பெருசா இன்னைக்கு வந்து வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அந்த ஜனனிங்கிற ஒரு பொண்ணு வந்து அங்கே உள்ள வந்ததா இருக்கட்டும், அங்கே உள்ள வியாபாரிகள் வந்து இந்த ட்ரெஸ் போடலாம் இங்கே வரக்கூடாதுமா, இங்கே வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். 2 பேருக்கு மேல வாக்குவாதம் நடந்து இன்னைக்கு அது கம்ப்ளைண்ட் வரையும் போயிருக்கு. என்ன நடந்திருக்குண்ணே? அதாவது தமிழ்நாட்டில் ஃபெமினிசம் என்ற பேரில் பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்றதுக்கு இது ஆகச்சிறந்த ஒரு உதாரணம். அதாவது அந்த மார்க்கெட் வந்து ஒரு 75 வருஷம் பழமையான மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் இதற்கு புகார்னு எதுவுமே வந்ததில்லை. இந்த பெண் போகும்போது அவங்களோட ஆடையை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஆடையில் என்ன இருக்குது, நீங்கள் எல்லாரையும் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு ஒரு சமூகம் கூவிட்டு எப்போவுமே கூவும். உங்களோட பார்வையில் தான் தப்பு இருக்குது, நீங்கள் உங்கள் அம்மாவை அப்படி பார்ப்பீங்களா, உங்கள் அக்காவை அப்படி பார்ப்பீங்களா அப்படின்ற கேள்விதான் இவங்க எழும்புவாங்க. இயற்கையோட படைப்பிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இதுதான் ஆணுக்கு பால் உணர்வு தூண்டும்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மாறுபட்ட நீங்கள் வந்து அந்த செக்ஸுவாலஜி டாக்டர்களை கேட்டாலே அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஆடை போட்டு இங்கே வரதுனால இங்கே பிரச்சனைகள் வருது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஆடையை போட்டு வராதிங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வியாபாரி சொல்றாரு. அது வந்து ஒரு அப்படின்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வியாபாரி தரப்புல வேற புகாராக தான் கொடுத்துருக்காங்க. அதை அடுத்து சொல்றேன். இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல நான் இந்த மாதிரி ஆடை போட்டு போனேன், இந்த மாதிரி ஆடை போட்டு வராத, இந்த மாதிரி ஆடை போட்டு வரனால இங்க பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இது என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்புமே இல்லை. ஆனா அந்த அம்மா இன்னைக்கு தான் தெரியல உங்களுக்கு, ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டினா வீடியோல ப்ராப்ளம் ஆயிடுறாங்க, ஒரே நாள்ல ப்ராப்ளம் ஆயிடுறாங்க. அந்த பிரபலத்துக்காக இதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண ரைஸ் பண்றாங்க. அப்படி கம்ப்ளைண்ட்டா ரைஸ் பண்ற அறிவு இருக்கிற அந்த பொம்பளை அந்த ஆஃபீஸில் போயிட்டு, போலீஸ் ஆஃபீஸில் போயிட்டு, அப்போ மட்டும் எப்படி நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு டீசெண்டாக போகிறீங்க? அங்கேயும் இதே ட்ரெஸ்ஸை போட்டு போக வேண்டியதுதானே? நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், என்னோட உள்ளாட வெளில தெரியுதுனால அவர் மாற்றி போட சொன்னார், நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், உங்களோட பனியன் தெரியுது, நீங்கள் ஷால் போட்டுக்கலான்னு கேட்டு சொல்ல வேண்டியதுதானே? ஓகேங்களா? அது என்ன ட்ரெஸ் போடணும், அது லிஸ்ட்டை கொடுங்க, இல்லைன்னா பூ மார்க்கெட் வெளியில விட்டுவீங்க. அது சொல்றதுல இருக்கு பாருங்க. அவ்வளோ உனக்கு சரியா இருந்தா அதே ஆடையே போட்டுட்டு காவல் நிலையத்து போக வேண்டியதுன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டியதுதானே? அப்போ தெரியல இந்த உலகத்துக்கு. அது அந்த அம்மா கேட்குது, ஆணோட பனியன் தெரியுதுனால நீ ஷால் போட்டு வரேன்னு கேட்குறாங்க. ஆணோட பனியன் வெளில தெரியுதுக்கும் பெண்கள் உள்ளே அணிகிற பிரா வெளில தெரியுது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதை தவறுன்னு ஏதாவது ஒரு ஃபெமினிஸ்ட் சொல்லுவாங்களா? ஒத்துப்பாங்களா? ரெண்டுமே ஒன்று தானே ஒத்துப்பாங்களா? ஓகேங்களா? அதாவது எவ்வளவு ஒரு அவருடைய பிரச்சனை என்ன இருக்கு? அப்ப அந்த வியாபாரி சொன்னாலே இது மாதிரி ட்ரெஸ் போடலாம் இங்க வராது, அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? அதாவது இவங்க வந்து ரீல்ஸ் எடுக்க வந்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ஒன்றும் அப்படியே பூ மார்க்கெட் தூக்கி நிமித்தெல்லாம் வரல. இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியல, ரீல்ஸ் அரைக்கோட ஆடை போட்டுட்டு ரீல்ஸ் போட்டு அதை பார்க்கறது ஒரு பெரிய வியூஸ் இருக்கு. இந்த திருச்சி சாதனாவா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளவு பேர் தங்க அங்கங்களை காட்டி காசாக்க விஷயம் நடந்துட்டு இருக்கு. புருஷன் பொண்ணோட சேர்த்து பண்றாங்க. இன்னைக்கு யூடியூப்ல என்ன பொழப்பு இருக்கு? புருஷன் பொண்ணோட சேர்ந்து தன்னுடைய அங்கங்களை, கவர்ச்சிகரமான அங்கங்களை காட்டிட்டு எந்த அங்கங்களை காட்டினா அதை காசாக்க முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிசினஸ் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவங்க அங்க போனதே ரீல்ஸ் இருக்குதா? ஆமா, பூ மார்க்கெட் ரீல்ஸ் இருக்கு. இந்த வேலை அதுவும் அரைகுறை அதோட அதை ஒருத்தன் கேட்பானா கேட்க மாட்டானா? நீ தொழில் பண்ற, தசரா டைம் நடக்குது, தசரா டைம்ல கூட்டம் வரும், அங்க ரீல்ஸ் எடுக்கிற இடம் அது. நீ உன் வீட்டில் ஷூட்டிங் போட்டு 4 ரூம்ல எடுத்துக்கோ, ஆடே இல்லாம நடி, யார் வேணான்ற யாரும் கேட்க போறது இல்லை. ஒரு தொழில் நட இடத்துல கண்ணியமான ஆளுங்க வர இடத்துல அதை நீ சரியா நடந்துக்கணும். ஓகேங்களா? நீ அரைகுறையா ட்ரெஸ் பண்ணுவேன், எவனா ஒரு குடிகார வருவான், கமெண்ட் பண்ணுவான், அப்போ பிரச்சனையா இருக்கு. பெண்ணுக்கு தானே பிரச்சனை. அப்போ இந்த சமூகம் சும்மா இருந்துருமா? ஒரு பெண்ணு வந்து 4 பேர் கிண்டல் பண்றாங்க, வியாபாரி கேட்கலன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அன்னைக்கு சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நான் ரிலீஸ் பண்ண வரல அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க நான் ரிலீஸ் பண்ண வந்தான் அப்படிங்கிறாங்க. ஏன் மாத்தி பேசணும்? அதாவது அவங்களுக்கு தேவை, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஓகேங்களா, அவங்க பண்ணது தப்பு, சரியான உடை போடல, அவர் ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து நம்ம வீட்டு பொண்ணு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம வீட்டு பொண்ணு உள்ள தெரு ட்ரெஸ் வெளில போடுவோம், ட்ரெஸ் ஒழுங்கா போட மாட்டேன்னு சொல்லுவோம். இயல்பு தானே அது. தமிழ்நாட்டில் அது ஒரு இயல்பு தான். ஓகேங்களா? நம்ம ஒன்றும் அமெரிக்காவில், தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு ஆடை சுதந்திரம் இல்லையா? ஆடை சுதந்திரம்ன்றது மற்றவங்க
விஷயத்துல சுதந்திரம் பறிக்காம இருக்கிறது ஆடை சுதந்திரம். நான் என்ன வேணா ட்ரெஸ் போடுவேன்னா அந்த மாதிரி 2 பீஸ்ல வந்துட முடியுமா மார்க்கெட்டுக்கு? சரி, இதே ஆடை சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து வெறும் உள்ளாடை மட்டும் போட்டு உட்காந்து வியாபாரம் பண்ண ஒத்துப்பாங்களா? இதே பெண்கள் ஆடை சுதந்திரம் தானே. நீங்க ஆடை வந்து நீங்க போடுற உடையில நீங்க சொல்றீங்க ரைட்டா, நீங்க வந்து உள்ளாடை தெரியுற மாதிரியே, மார்பகங்கள் தெரியுற மாதிரி, இடுப்பு தெரியுற மாதிரி, தொடை தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடுறதா உங்க சுதந்திரம் நீங்க நினைக்கிறீங்க. சரியா? அப்போ அதே மார்க்கெட்டில் ஒரு ஆணும் வெறும் சட்டி போட்டு மட்டும் உட்காந்து வியாபாரம் பண்ண நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த சமூகம் ஒத்துக்குமா? இந்த அரசு ஒத்துக்குமா? போலீஸ் ஒத்துக்குமா? அப்போ பெண்களுக்கான ஆடை சுதந்திரத்தை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க? இந்த ஃபெமினிசம் பேசுற பெண்கள் இருக்காங்க, இதுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் வருவாங்க. நீங்க உங்க வீட்டு பெண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளே திட்டுவான். ஓகேங்களா? எத்தனையோ பாலியல் துன்புறுத்தல் நடக்குது இந்த நாட்டில், எத்தனையோ குழந்தைகள் ரேப் நடக்குது இந்த நாட்டில். அதை என்னைக்கா எவனா தட்டி கேட்டிருக்கானா? எவனை என்னைக்கா ரோட்டுக்கு வரானா? ஸோ இதெல்லாம் ஒரு விளம்பரம். இப்போ இதனால அந்த அம்மா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வழக்கறிஞர் வேற. ஆமா, அந்த அம்மாவுக்கு எப்படி ஃபேமஸ் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கு. இவங்க வழக்கறிஞர் தானே. சமுதாயத்தில் சில விஷயங்கள் இருக்கு. வழக்கறிஞர், டாக்டர், ஆசிரியர், இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும்னு சில விதிகள் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஒரு வழக்கறிஞரா இருக்க இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இதே போட்டுட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் வாதாட முடியுமா? இருக்காங்கல்ல, இவங்க போய் வாதாடி அவங்க உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. சொல்றாங்களா ஆடை சுதந்திரம், ஆடை சுதந்திரம் சொல்றாங்கல்ல. எத்தனை பெண்லாம் இருக்காங்க, எத்தனை ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. இந்த ஆடை சுதந்திரத்தை நீங்க கோர்ட்ல போய் இது நாங்க ஜனநாயக நாட்டில் வாழ்றோம், இதுதான் ஆடை சுதந்திரம், நான் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு என்னோட உள்ளாடைகள் தெரிற மாதிரி தான் நான் வாதாடுவேன் அப்படின்னு போய் வாதாட சொல்லுங்க. அது ஒரு கட்ஸ். அப்போ நீங்க ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்ல சம்பாதிக்கணும், அப்போ உங்களுடைய உள்ள ஆடைகளையும் உங்கள அங்கங்களையும் காட்டினா அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வியூவர்ஸ் வருவாங்க, அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற தற்கூரிகள் தான் இது போல பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குற உங்களால் ஏன் மார்க்கெட்டில் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியல? சரி, அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியலாலும் இன்னைக்கு எவ்வளோ உடைகள் வந்துச்சு. ஒரு காலத்தில் சுடிதார் போட்டாலே தப்புன்னுவாங்க. ஓகேங்களா? கிராமப்புறங்கள்ல இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் வரையும் வந்துச்சு. அந்த பேண்ட் ஷர்ட்லாம் ஸ்கூல்ல பெண் குழந்தை யூனிஃபார்மே போடுறாங்க. அது வேற, அது வந்து யாரோட கண்ணையும் உறுத்தாது, அவங்களோட அங்கங்கள் வெளியில தெரியாது. ஆனா அப்படி கிடையாது. நீ அவங்க போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் உள்ளாட எவ்வளவு அப்பட்டமா வெளில தெரிஞ்சுது, அவங்க கையை தூக்குனா அவங்களோட எந்தெந்த அங்கங்கள் வெளில தெரியும் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஆண்களுக்கு கேட்டா அவங்களோட பார்வை அப்படி தப்பா இருக்கு. எப்படி பார்வை தப்பா இருக்கும்? ஏங்க அப்படி ஒரு பார்வை தப்பா இருந்தா இந்த உலகத்துல இனப்பெருக்கமே நடக்காதுங்க. ஓகேங்க? எல்லாத்தையும் அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் அம்மா மாதிரி பார்க்க முடியுமா? அவங்க எல்லாரையும் அண்ணன் தம்பியா பார்த்துருவாங்களா? சொல்லுங்க. இது கேள்வி ரொம்ப தப்பு. அதாவது ஒரு பெண்ணுக்கு கேட்கறாங்களே ஒரு பார்வை தப்பா இருக்கு. ஒரு பெண்ணு ஒரு ஆணை காம உணர்வை தூண்டுகின்ற சில உறுப்புகள் இருக்கு. அது இயற்கையை படைச்சது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? திடீர்னு ஒரு புதுசா ஒரு பொண்ணு அங்கங்கள் தெரியுமா ட்ரெஸ் பண்ணும்போது ஆண்கள் டிஸ்டர்ப் ஆகிறது இயல்பு. இல்லைன்னு சொல்லுங்க. யாரையும் சொல்லுங்க. எந்த டாக்டராவது வந்து கூப்பிட்டு வந்து இடுப்பு தர்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, அதை பார்த்தா அந்த ஆண் கிளர்ச்சி அடைய மாட்டேன்னு எந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்க. என் பெண் டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்க. அப்போ தப்பு தானே? ஓகேங்களா? நம்ம அமெரிக்காவில் இருக்கோமா? அதெல்லாம் பார்த்து வந்துட்டோமா? அதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. உடனே நீங்களாம் கலாச்சார காவலர்களா அப்படின்னு கேட்டு எழுப்பிடுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசுற எவனாவது இந்த நாட்டில் எத்தனை பாலியல் துன்புறுத்தல் இருக்கு, எத்தனை பெண்கள் வந்து கெடுக்கப்படுறாங்க, எத்தனை குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க, அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பேசியிருக்கீங்களா? சரிங்களா? ஆடை சுதந்திரம் சொல்லிட்டு பெண்களை ஆடையை குறைச்சி நாட்டில் பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக தான் நீங்கள் காரணமாயிருக்கீங்க. இன்னைக்கு இந்த யூடியூப்ல எத்தனை பேர் ஆபாசமாக வீடியோ போடுறாங்க, அதை அவங்களால தடுக்க முடியுதா? கணவன் மனைவி எத்தனை பேர் ஆபாச வீடியோக்கள் போடுறாங்க. ஓகேங்களா? அந்த வீடியோக்கள் வந்து வியூஸ் போச்சுன்னா அதை சம்பாதிக்க முடியுன்றதால அதை போடுறாங்க. சரிங்களா? அதை பார்க்குறவங்க எவன் பார்க்குறான்? பெண்களை பார்க்குறாங்க, ஆண்கள் தானே பார்க்குறாங்க. அப்போ அந்த எல்லைக்கு அவங்களை கொண்டு போகிறது யாரு? சரிங்களா? அப்போ அது போல வீடியோக்களை பார்க்குறவங்க காமனாக ஒரு இடத்துல எப்படி பார்க்க வைக்க முடியும்? அதுதானே உங்களோட விஷயம். உண்மை அதுதானே. இன்னைக்கு பல லட்சம் வியூஸில் போகிற வீடியோலாம் இது ஆபாச வீடியோக்கள் தான் போகுது. ஆபாச பேச்சுக்கள், ஆபாச வீடியோக்கள் தான் போகுது. நல்ல விஷயம் ஏதாவது ரீச் ஆகுதா? அதையும் தடுக்க மாட்டேன்றீங்க. நம்ம நல்லது சொல்கிறோம், ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துல இந்த மாதிரி வராதிங்கம்மா, இது தப்புமா, நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுமான்னு சொல்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? அது அந்த பெண்ணே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. கடைசியில் பெரிய ஊடகங்கள்லாம் வியாபாரிகள் ஈவிடிசிங்க. இன்னும் வியாபாரிக்கு வேறு வேலை இல்லாமல் தொழில் செய்கிற இடத்துல வந்த பொண்ணுங்களை ஈவிடிசிங் பண்ணுறது தான் வேலையா? நானும் கடை தான் வச்சுருக்கேன், யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க சொல்கிறது இயல்பு தான். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வியாபாரம் சொல்ல தான் செய்வாமா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராதிங்கம்மா, கையில் குழந்தை பொதுவான இடம் கூட குழந்தைங்கள கூட்ட குழந்தைங்கள இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராதிங்கம்மா, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காதுமான்னு சொல்கிறது நம்மளோட இயல்பு. ஓகே, 4 பேர் நாளைக்கு வந்து கையை பிடிச்சிருக்கானா எங்கே போவீங்க? நீ போதையில் கையை பிடிச்சிருக்கா, நீ யோகியமானு கேட்பா, நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னுவான். அப்போ எங்கே போவாங்க அவங்க? அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் இந்த சமூகம் எப்படி பேசும்? அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இந்த சமூகம் எப்படி பேசும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இத்தனை வியாபாரிகள் இருந்தாலும் இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு பப்புக்கு போங்க, எப்படி வேணால் போங்க. ஓகேங்களா? அதனால தான் இன்னைக்கு இந்த பார்ட்டி பப்புகளில் எத்தனை பாலியல் அத்துமீறல் நடக்குது, எத்தனை கேஸ் பதிவு எதனால ஆகுது? இதெல்லாம் முன்னுதாரணம். ஒரு சாதாரண ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயமாக்குறது யாரு?
அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு சாதாரண விஷயம். அவர் தப்பு பண்ணிட்டாருன்னே இருக்கட்டும், அது யூடியூப்ல ஏன் போடுறீங்க? நேரம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. யூடியூப்ல போட்டு அது ஒரு விளம்பரம் தேடிக்க வேண்டியது. சரிங்களா? உண்மை அதுதானே. போட வேண்டிய வேலையே கிடையாது. அவங்களே தானே அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோல பாத்துக்கோ, ஒரு 20-25 ஆண்கள் தான். எந்த ஆண்களாவது அந்த அம்மா மரியாதை குறைவா பேசினாங்களா? கேட்ட அடிக்க போனாங்க. அதை பார்த்தாலே தெரியுது யார். அது வந்து சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணி பணம் பறியதுக்கு பண்ற விஷயம் தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவங்க வந்து வழக்கறிஞர் என்ற ஒரு நல்ல பதவியில இருக்காங்க. சரியா? அந்த பதவி வந்து மக்களுக்கு யூஸ் ஆகிற வகையில் இருக்கணும். அவங்க தான் ஒரு 4 பெண்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். ஆக்டிவாக இருக்க அரசியல் தலைவர் எடுத்துங்க, ஒரு 10 பேர், தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துங்க, கனிமொழி எடுத்துங்க, வானதி சீனிவாசன் எடுத்துங்க, எத்தனையோ மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்காங்க. அவர்கள் என்னைக்காவது கண்ணிய குறைவாக உடை உடுத்தியது உண்டா? இன்னைக்கு ஃபெமினிசம் என்ன தெரியுமா பேசுறாங்க? உடல்ல அங்கம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறதும், ஆண்கள் மாதிரி மது அருந்துறதும், சிகரெட் பிடிக்கிறதும், 10 பேர்கிட்ட போறதும் தான் பெண் சுதந்திரம்ட்டு மோசமான விஷயம் இந்த சமுதாயத்தில் பதிவு செய்யப்படுது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களோட உடை பதிவுல தப்பா போட போறாங்க. இல்லைன்னா உண்மைதான். எங்க நீங்க எடுத்துங்க, இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க எடுத்துங்க, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. இந்தியா முழுக்க ஆகப்பெரிய ஆளுமை, கட்சியெல்லாம் விட்டுருங்க. இங்க கனிமொழி இருக்காங்க. அவர்கள் என்னைக்காவது கவனக்குறைவாகவோ உடல் அங்கங்கள் தெரிகிற மாதிரி ஆடை உடுத்திய வரலாறு உண்டா? அப்போ ஆளுமைக்கும் பெண் சுதந்திரத்திற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கிறதுல எப்படி கற்பிக்கிறாங்கன்னா, இது போல நாதாரிகள்லாம் ஆடைய குறை, மார்பகங்களை வெளியே காட்டு, இடுப்பை வெளியே காட்டு, தொடையை வெளியே காட்டு, ஆண்கள் மாதிரி தண்ணி அடி, சிகரெட் பிடி, அதுதான் பெண் சுதந்திரம், அதுதான் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு போலி சித்தாந்தத்தை பதிய வைக்கிறாங்க. இதனால ஆபத்து யாருக்கு? பெண்களுக்கு தான். ஓகேங்களா? ஆபத்து யாரு? பெண்களுக்கு தான். ஓகேங்களா? அதனால பாதிக்கப்பட போறது யாரு? பெண்கள் தான். சரிங்களா? அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எது பெண் சுதந்திரம்? ஓகேவா? பாரதியார் எவ்வளவு சொன்னார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பீட்டி வைப்போம் என்கின்ற விந்தை மனித தலை குனிந்தான்னு சொன்னார். இன்னைக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் பெண்ணை பீட்டி வைக்கல. நாட்டை ஆள்ற அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கு. இந்திரா காந்தி எடுத்துங்க, இந்தியாவுடைய முதல் குடிமகனே. திரௌபதி முர்மு எடுத்துங்க, மம்தா பானர்ஜி எடுத்துங்க, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை எடுத்துங்க. இவர்களோட ஒரு ஆளுமையான பெண் உண்டா? ஓகேங்களா? அவர்கள் ஆளுமைக்கும் அவர்கள் உடைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அப்ப எப்படி இப்படி ஒரு போலியான விஷயம் கட்டமைக்கப்படுது? ஆடை கம்மியா இருந்தாதான் அது சுதந்திரம், ஆடை கம்மியா இருந்தாதான் அது பெண் உரிமை அப்படின்ற ஒரு பிம்பம் எப்படி இங்க கட்டமைக்கப்படுது? அப்போ இந்த பிம்பத்தை யாரு கட்டமைக்கிறா? ஓகேவா? அப்போ பெண்கள் வந்து ஆடை குறைவா இருந்தா அந்த வியூஸ் அதிகமா போய் அது எப்படி ஒரு போலி மார்க்கெட்டிங் பண்றாங்க? கணவன் மனைவியா இருக்கவங்களாம் எப்படி ஆபாச வீடியோக்கள் போட்டு பணம் சம்பாதிக்க வராங்க? இதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன? முழுக்க முழுக்க இதற்கு காரணம் இந்த மாதிரி செயல்களை சப்போர்ட் பண்றவங்க தான். ஓகேங்களா? நான் ஆண்கள் பண்ணாலும் தப்பு தான் சொல்றேன். ஆண்கள் குடிச்சு ரோட்ல போனா அவனை திட்டு அடி வேணான்னு சொல்லல. யார் செய்தாலும் தப்பு தான். ஆனால் தவறு செய்ய தூண்டுவதற்கு நீங்கள் தூண்டுகோலாக இருக்காதீர்கள். ஏனால் உடல் என்பது இயற்கை ரீதியாக சில விஷயங்கள் இருக்கு. ஆணுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் பெண்ணிடம் இருக்கு. அதை நாங்கள் வெளியில காட்டுவோம், ஆண்கள் அமைதியாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்க அம்மாவை பார்க்கலையா அக்காவை பார்க்கலையானா அம்மாவையோ அக்காவையோ எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க. சரிங்களா? மனுஷன் காட்டு மேல வந்துட்டு அது பயன் அடைஞ்சிட்டான். எல்லா பெண்களையும் இவங்க அப்படி பார்ப்பாங்கன்னா நீங்க எல்லா பெண்களையும் அப்படிதான் பார்ப்பீங்களா? அப்போ யாரையும் நீங்க காதலிக்க மாட்டீங்களா? யாரையும் கணவனா பார்க்க மாட்டீங்களா? எல்லாரையும் அப்பா அண்ணனா பார்த்து கன்னியாஸ்திரியா இருந்துட்டு போயிருவீங்களா? சரியா? எவ்வளோ பெண்கள் ஆண்கள் மேல மயல் கொள்கிறார்கள். சரியா? அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்கள் மேல மயல் கொள்ள சில விஷயங்கள் இருக்கு. சரியா? நீ சட்டை கழட்டிட்டு வர, நீ அரை டவுசர் போட்டு வரனா காலங்காலமா அப்படிதான் இருக்காங்க ஆண்கள். ஏதோ ஒன்று அவங்க ஒன்றும் புதுசா இல்லையே, காலங்காலமாக ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க. நீங்கள் உள்ளே போடுகிற பனியனும் நாங்கள் உள்ளே போடுகின்ற உள்ளாடையும் ஒண்ணுதான் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபெமினிஸ்ட் சொல்லிட்டு பார்ப்போம். இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி கற்பிக்கப்படணும் பெண் குழந்தைங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல குட் டச் பேட் டச் கத்துறாங்கல்ல, கண்டிப்பா இது கத்துறாங்க. இது மாதிரி விஷயம் பண்ணக்கூடாதுன்னு கத்துறாங்க. உண்மைதான். இதே நாட்டில் தான் நடக்குது குட் டச் பேட் டச்னு. இப்போ கடந்த 20-30 எத்தனை இது நடக்குது. அப்போ அதுல தான் நீங்க கவனம் செலுத்துறோம். எல்லாம் அடுத்து வர குழந்தைகளையும் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுமா, எப்படி வேணா சுத்துமா, இதுதான் பெண் சுதந்திரம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அழிவு பாதையை நோக்கி தான் செல்லும். நம்ம ஊருக்கு அது செட் ஆகாது. சரிங்களா? செட் ஆகாது. நீங்க என்ன வேணா சொல்லிங்க, நீங்க என்னன்னாலும் நம்ம பெண்கள் கல்யாணத்தப்ப வெக்கப்பட்டு தான் ஆவாங்க. நீங்க எவ்வளவு மாடர்னா இருந்தாலும். சரிங்களா? எவ்வளவு மாடர்னா இருந்தாலும் காலையில போய் படிச்சாலும் அந்த வெக்கம் வரதான் செய்யுது. நமக்கான ஒரு மாண்பு. அது எப்படி வருது? அது நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி வருது? அது அதை முதல் தயவு செஞ்சு சிந்திங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நான் அமெரிக்காவில் இருக்க மாதிரி தான் நான் இருப்பேன்னா அவன் 10 கல்யாணம் பண்ணிப்பான். அவங்களால 10 கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?
ஏதோ 1-2 தடத்தில் இருக்கலாம் பண்ணிக்க முடியுமா? கல்யாணம் ஆகி 2ஆம் நாளே டிவைஸ் பண்ணிட்டு வரிசையாக நடத்துவான். ஹஸ்பண்டோடையும் பாய் ஃப்ரெண்டும் ஒரே வீட்டில் தங்குற கலாச்சாரம்லாம் அமெரிக்காவில் இருக்குது. இங்கே பண்ணிட முடியுமா? அதை முடியாது இல்லை. அப்போ நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ சில இஸ்லாம் கண்ட்ரிலாம் உடம்பே தெரியாமல் புர்கா மட்டும்தான் போட்டுட்டு இருப்பாங்க. அது அவங்களோட கலாச்சாரம். அங்கேயும் தப்பு நடக்க தான் செய்யுது. ஏன் சவுதி கண்ட்ரிலாம் தப்பு நடக்காமல் இருக்கு இல்லையா? எல்லா ஊர்லேயும் தவறு நடக்கிறது அது வேற விஷயம். அது மனுஷன் இருக்க வரையும் குற்ற செயல் நடக்கும். ஆனால் அந்த தவறுக்கு இது போன்ற காரியங்கள் துணை போயிடக்கூடாது. அதனால நமக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கும். நம்ம திரைப்படத்தில் இருக்கிற மாதிரி திரைப்படத்தில் கதாநாயகி அப்படிதான் காட்டுவான். ஏன்னா அதை பார்க்க 4 பேர் வருவான். வருமானத்துக்காக அது பண்ணுறது. அப்போ அந்த கதாநாயகி மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன்னா அது சரியான்னு எனக்கு தெரியல. அதனால அப்பா அம்மா, நான் இந்த விஷயத்தில் கூட அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை தான் குறை சொல்லுவேன். அந்த பொண்ணு பண்ணது பெரிய தப்பு. அப்போ நீங்கள் அதை கூப்பிட்டு அவங்களை கண்டிக்கணும். சரிங்களா? அப்போ அதை ஊக்கப்படுத்துறதுக்கு 1000 பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டு போயிடுவான். இவங்கெல்லாம் கலாச்சாரத்தை காப்பாற்ற, இவங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படி இப்படி நம்மளை திட்டிட்டு அந்த பொண்ணை ஏற்றி விட்டு போயிடுவான். ஆனால் நாளைக்கு அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் நிற்க போகிறது கிடையாது. இந்த பொண்ணை பற்றி எனக்கு எப்பயே தெரியும், இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆண்கள் கமெண்ட்ல உங்களுக்கு தெரியல, அப்படியே இந்த பொம்பளை ட்ரெஸ் இப்படி போட்டுட்டு இருக்கோம், ஊரில் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போகணும் எல்லாம் சொல்ல தான் செய்வான். எவன்லாம் இவனுக்கு கமெண்ட் பண்ணானோ அவன்லாம் இதை சொல்ல தான் செய்வான். ஆகவே ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து, ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து அந்த வியாபாரிகள் நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கும் பல ஊர்களில், தெருக்கள்ல அங்க இருக்க குழந்தைங்களுக்கு வியாபாரிகள் தான் பாதுகாப்பு. அந்த வியாபாரிகள் அந்த குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. தெருவில் வண்டி ஓட்டும் பார்த்துப்பாங்க. அங்க இருக்க பொண்ணுகள்லாம் எல்லாருமே அங்க இருக்க சொல்லுவாங்க, அண்ணாச்சி என் பொண்ணு கொஞ்சம் போறா, கொஞ்சம் பாத்துங்க, வரும்போது கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பல ஊர்ல வியாபாரிகள் தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. அந்த அக்கறையில் அந்த வியாபாரி சொன்னது தப்பே கிடையாது. தயவு செய்து அரசு அந்த மேல வியாபாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூட மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. தயவு செய்து விசாரிங்க. ஏன் மாவட்ட ஆட்சியர்லாம் அவ்வளோ ஜென்டலா ட்ரெஸ் பண்றாங்க? இன்னைக்கு எத்தனை மாவட்ட ஆட்சியர் இங்க இருக்காங்க? எந்த மாவட்ட ஆட்சியர் அதாவது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் கூட போட்டு மாட்டான், அவ்வளோ கண்ணியமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. மாவட்ட ஆட்சியர்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ மறைந்த பியூலா ராஜேஷ் கூட எடுத்துங்க, இப்போ இருக்க அமுதா பாலகிருஷ்ணன் எடுத்துங்க. கொரோனா காலத்தில் ட்ரெஸ் பேசப்பட்டது. ஒரு ஏன் அவ்வளோ பெரிய அதிகாரி, ஓகேங்களா, அவங்க சொன்னாங்க ஒரு சின்ன ஏன் அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணணும். இன்னைக்கு அமுதா பாலகிருஷ்ணன் இருக்காங்க, உள்துறை எவ்வளோ இதாக இருக்காங்க, முன்மாதிரியா இருக்காங்க. அப்போ அவங்களாம் அதிகாரம் இல்லையா? அவங்கெல்லாம் பெண் சுதந்திரம் இல்லையா? அவங்களுக்கு இல்லாத அதிகாரமா? ஒரு விரல நீட்டா எத்தனை அதிகாரி ஓடி வருவான்? எதை வேணா சாதிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்கல்ல. அதனால ஆடைக்கும் பெண் சுதந்திரத்துக்கும் ஃபெமினிசத்துக்கும் பெண் உரிமைக்கும் சம்பந்தம் இல்லை. அதை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் உடலை காட்டி தான் பெண் சுதந்திரத்தை அடைவேன்னா அதோட ஒரு மோசமான விஷயமே கிடையாது. இது கண்டிக்கத்தக்கது. அரசும் சில விதிகளை, சில விஷயத்துல நீங்க உலகமயமாக்கலுக்கு நிறைய விஷயங்கள் வந்தாலும் அந்நிய நாட்டு கம்பெனிகள் வந்துருச்சு, அந்நிய நாட்டு நிறுவனம் வந்துருச்சு, பல மாநிலம் நீங்க வேலை செய்யறாங்க, கலாச்சார இது நடந்துருச்சு, மாற்றங்கள் நடந்துருச்சு. அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அரசு தயவு செய்து சில விஷயங்களை நம்ம பெண்களை பாதுகாக்கிறதுக்கு பொது இடங்கள்ல குறைஞ்சபட்ச கண்ணியமான உடையாவது உடுத்திட்டு வாங்க. உங்கள் அங்கங்கள் வெளில தெரியாத மாதிரி உடையாவது உடுத்திட்டு வாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் தான் போட சொல்றேன். ஆண்களுக்கு தான் ஆண்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாருக்கு எல்லாம் ஒரு பேண்ட் ஒரு சட்டை, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த சட்டை எல்லாம் உள்பனியனு கூட ஆண்கள் வரதில்லை. பெண்களாவது உள்பனியனோட வர கலாச்சாரம் இங்கே வந்துருச்சு. ஆண்கள் உள்பனியனோட வர கலாச்சாரமே இங்கே கிடையாது. சரிங்களா? அப்போ ஆண்களே அவ்வளோ கண்ணியமாக ட்ரெஸ் பண்ணும்போது பெண்கள் எவ்வளோ கண்ணியமாக ட்ரெஸ் பண்ணோம்? அதை தான் நான் கேள்வியாக இருக்கிறேன். உடனே நம்மளை பார்த்து பூமரு, இவனுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு நம்மளை திட்டக்கூடாது. கலை யதார்த்தம் என்ன? உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு குழந்தை இப்படி அனுப்புவீங்களா? மனசாட்சி இருக்க யாராவது வந்து சொல்லுங்கள். சரிங்களா? யாராவது சொல்ல, அதை பார்க்குறவங்க வீட்டு பெண் குழந்தைய இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்பா அம்மாவோட தனியாக எப்படி வேணால் போட்டு அப்பா அம்மாவோட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க என்கிட்ட பேசுங்க. இது தவறு தான். அரசும் அந்த பெண்ணை கண்டிச்சு சில விஷயங்கள் பண்ணணும். அந்த வியாபாரி மேலே அவங்க நடவடிக்கை எடுத்துட்டா இது ஒரு மோசமான விஷயத்துக்கு தான் வழிவகுக்கும். கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.